அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சங்கை பொருந்திய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, ஜமாத்தார்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா இந்த புனித மார்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கோ என்று அல்லாமல் ஒட்டுமொத்த உலகிற்குமான ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இந்த மார்க்கத்தை அமைத்து தந்திருக்கின்றார். அதே போன்று இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்ற போது, ஒமா அர்சல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், நபியே நாயகமே, நீங்கள் மனித குலத்திற்கே, மனித சமூகத்திற்கே பொதுவான ஒரு நபியாக நான் உங்களை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இந்த உலகம் சார்ந்த அனைவருக்கும் ஒரு நபிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று அல்லாஹ்வுடைய அருள்மறையை பற்றியும் அல்லாஹ் சொல்கின்றான், ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதுதான் இந்த குர்ஆன். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே லின்னாஸ் ஒட்டுமொத்த சமூக மக்களுக்குமானது என்று சொல்கின்றார். ஒரு தனி மனிதருக்கோ அல்லது ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமோ என்று அல்லாமல் இந்த உலகத்தில் மனிதராக பிறந்த அத்துணை மக்களுக்குமான ஒரு வழிகாட்டியாக அல்லாஹ் அருள்மறையை தந்திருக்கின்றார். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய இந்த அருள் வேதமாக இருக்கட்டும், அந்த அருள் வேதத்தை எடுத்து சொல்லக்கூடிய நபியாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுமாக இருக்கட்டும், முக்காலத்திற்கும் பொருத்தமான ஒரு நபியாக, ஒரு வேதமாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். கடந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, இனி வரக்கூடிய உலக அழிவு நாளாக இருக்கு, அந்த உலக அழிவு நாள் நெருங்கும் வரைக்குமான காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்திற்கும் முக்காலத்திற்கும் பொருத்தமான ஒரு மார்க்கமாக இந்த குர்ஆனையும் இந்த நபியும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றார். அதே நேரத்தில் காலங்களையும் அல்லாஹ் அப்படித்தான் அமைத்து தந்திருக்கின்றார். காலங்களிலே வித்தியாசமான காலங்கள், குளிர்காலம், கோடை காலம், எல்லா காலங்களையும் அனுபவிக்கக்கூடிய வகையிலே உடல் ரீதியான அமைப்பும் சரி, உணவுகளும் சரி, நாம் சார்ந்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்களும் சரி, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அமைப்பிலே தான் அல்லாஹ் தஆலா இந்த படைப்பையும் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றார். அதே நேரத்திலே நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி இன்னொரு இடத்திலே சொல்கின்ற போது, வமா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூலுல்லாஹி வ காத்தமுன் நபியின். இனி எந்த நபியும் வரப்போறதில்லை. நபிமார்களுக்கெல்லாம் இறுதி நபியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், அவர்கள்தான் ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு வழிகாட்டி என்பதையும் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அல்லாஹ் தஆலா பல தகவல்களாக தருகிறார். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தையும் சரி பின்பற்றுவதற்கு இலகுவாகவே தந்திருக்கின்றான். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நம்ம உள்ள தளவிலே கஷ்டமாக நினைத்தால் அது கஷ்டம்தான். ரோடில் செல்கின்ற போது, பாதையிலே செல்கின்ற போது இடையூறு தரக்கூடிய கல்லாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது ஒரு விஷயமாக இருக்கட்டும், நம்ம மனம் வந்து பார்த்தவுடன், நம் கண் பார்த்தவுடன் கை அதை எடுத்து ஓரமாக ஒதுக்கி போடுவதற்கு நாம் யதார்த்தமாக முன்வந்து விட்டால் அது கஷ்டமில்லை. பைக்கில் போனாலும் சரி அல்லது நடந்து போனாலும் சரி, சைக்கிளில் போனாலும் சரி, நம்முடைய எண்ணம் மற்றவர்களுக்கு இடைஞ்சல் தரக்கூடாது என்ற ஒரு அமைப்பிலே செல்கின்ற போது அது நமக்கு இலகுவாக தெரியும். அதே நேரத்தில் அதை எடுப்பதற்கு மனமில்லாமல் நம்ம எங்க போய் எடுக்கிறது, யாராவது பின்னாடி வரவங்க எடுத்து போடட்டும் என்ற ஒரு தவறான ஒரு நிலைக்கு கண்ணோட்டத்திற்கு வந்தால் அந்த கல்லை கூட எடுத்து அப்புறப்படுத்துவதற்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும். நடந்து போனாலும் சரி, அதை பார்த்துக்கிட்டே போவோமே தவிர அதை எடுத்து அப்புறப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் வராது. இதே போன்றுதான் இந்த மார்க்கமும். நாம் கஷ்டமாக சிரமமாக நினைத்தால் அது நமக்கு சிரமமாகத்தான் அமையும், எந்த விதத்திலும் நமக்கு லேசாக ஆகாது. ஆனால் யதார்த்தமாக நாம் பழகிவிட்டால் எவ்வளவு பெரிய குளிராக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, தொழுகைக்கு வரக்கூடிய அந்த நிலை, ஒது செய்யக்கூடிய ஒரு நிலை எல்லாமே நமக்கு சாதாரணமாக அமைந்துவிடும் என்ற அமைப்பிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், இன்ன தீன யுஸ்ருன்,
நிச்சயமாக இந்த மார்க்கம் இருக்கிறது, அது உங்களுக்கு மிக மிக இலகுவானது, அது மிக மிக லேசானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அது அகீதாவான விஷயமாக இருக்கட்டும், வாழ்வூர் சார்ந்த வாழ்க்கை முறை சார்ந்த முஆமலாத் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி ஹராம் ஹலாலாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நமக்கு அது லேசாகத்தான் அமையும். அதை லேசாக எடுத்துக்கொண்டால் அது எளிமையானதாக அமையும். நாம் அதை எளிமையானதாக எடுத்துக்கொண்டால் அதே போன்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர. எந்த காலத்திலும் உங்களுக்கு நாம் லேசை தான் நாடுகிறோம், எளிமையை தான் நாடுகிறோம், உங்களுக்கு சாதாரண விஷயத்தை தான் நாம் நாடுகிறோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, எந்த காலத்திலும் உங்களுக்கு சிரமம் தருவதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். நம்ம தான் அதை என்ன செய்துகிறோம், சிரமமாக ஆக்கிக் கொள்கிறோம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அது வணிகத் துறையாக இருக்கட்டும், ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், போக்குவரத்து துறைகளாக இருக்கட்டும். போக்குவரத்து ஒரு காலத்துல நடந்தே போனாங்க, இன்றைக்கு அப்படி அல்ல. நம்ம விரும்பிய விதத்தில் நம்முடைய டிரான்ஸ்போர்ட்டை அமைத்துக் கொள்ளலாம், நம்முடைய பயணங்களை அமைத்துக் கொள்ளலாம். அது காலத்திற்கேற்ப நமக்கான ஒரு தோது நிலையை உருவாக்கி தரும். அதே போன்று தொடர்பு தகவல் தொடர்பு உள்ளவைகள், போன் வகைகள், மொபைல் போன், இன்டர்நெட், இவைகள் எல்லாம் மனித அறிவின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டாலும் அவைகளெல்லாம் நமக்கு அல்லாஹ் கண்டுபிடிப்பதற்கு லேசாக அமைத்து தந்திருக்கின்றான். அந்த லேசை நாம் சரியான முறையிலே பயன்படுத்தினால் அது நன்மையாக நமக்கு அமையும். அதை நாம் தவறான ஒரு கண்ணோட்டத்திலே பயன்படுத்துகின்ற போது அதுவே நமக்கு இடைஞ்சல் தரக்கூடியதாக ஆகிவிடும். ஆகவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மார்க்கம் இலகுவானது, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, அல்லாஹ் தஆலா அந்த ஆத்மாவிற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் தகுதிக்கு ஏற்பையே தவிர கஷ்டத்தை சிரமத்தை அல்லாஹ் தருவதில்லை. ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், அதாவது ஒரு நோயாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு சிரமங்களாக சோதனைகளாக இருக்கட்டும், அந்த சோதனைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் அவனால் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்குத்தான் அல்லாஹ் தருவதாக தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றார். நம்மால் ஒரு மனிதனால் இவ்வளவுதான் தாங்க முடியும் என்று சொன்னால் அவ்வளவுதான். இன்றைக்கு நமக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா போய் டாக்டர்கிட்ட ஒரு மாத்திரை வாங்கி போட்டா அடுத்த நிமிடம் கிளியர் ஆயிரும், ஆரோக்கியமாயிரும். ஆனா சில பேருக்கு இருக்கு, ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் அப்போல்லோவுக்கு தான் போவாங்க. காரணம் அந்த அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அப்படித்தான் அமைத்து தந்திருக்கின்றார். நிறைய செலவழிச்சா தான் அவங்களுக்கு சரியாகும் என்ற நிலை. ஆனால் அப்படி சாதாரணமானவர்களுக்கு ஒரு சின்ன மாத்திரை போட்டாலே அல்லது மாத்திரை போடாம சகிப்புத்தன்மையோட பொறுமையோட காத்திருந்தாலே அது சரியாகிவிடும். இது இயற்கையான அமைப்பில் உள்ளது. அல்லாஹ் அவரவர்களுக்கான தகுதிக்கேற்பத்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் அமைத்து தருகின்றான். அதே போன்று காலத்திற்கு ஏற்ப நம்மையும் மாற்றிக் கொள்ள வேண்டும். இது இயற்கையான ஒன்று. சூழ்நிலைக்கேற்ப நம்முடைய அமைப்பையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ள வேண்டும். காரணம், அல்லாஹ் இயற்கையையே அப்படிதான் அமைத்து தந்திருக்கின்றார். இப்போ உணவு, கோடை காலத்துல நிறைய விளைச்சல்கள், சில உணவு பழக்க வழக்கங்கள் இருக்கு, அது கோடை காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். உடலுக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு தகுதியான உணவுகளாக அல்லாஹ் தஆலா விளைவிச்சு தருவான். அதே மாதிரி குளிர்காலத்துல சில உணவுகள் இருக்கு, அந்த உணவுகளை அந்த குளிர்காலத்துல சாப்பிட்டா தான் அந்த உடல் ரீதியான ஆரோக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும். அதே போன்று எல்லா சூழ்நிலைகளிலேயும் அந்தந்த காலம் மாற்றத்திற்கேற்ப உணவு வகைகள் முதற்கொண்டு அனைத்தையும் மனித வர்க்கத்திற்கு சாதகமாகவே அல்லாஹ் தஆலா அமைத்து தந்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், வமின் ஆயாத்திஹில் லைலி வன்னஹார் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் ரிஸ்க். அல்லாஹ் தஆலா பகலையும் இரவையும் அவனுடைய அத்தாட்சியாக வைத்திருக்கின்றார். பகலும் இரவும் மாறி வருவது என்பது அவனுடைய அத்தாட்சியிலே இருக்கிறது. அதே மாதிரி வானங்களில் இருந்துதான் உணவு வகைகள் எல்லாம் உலகத்திலே வளர்ச்சி அடைவது, உருவாகுவது என்று
வானத்திலிருந்து வரக்கூடிய பொழியக்கூடிய அந்த தண்ணீர்களின் மூலமாகத்தான் இந்த உலகத்திலே எல்லா மக்களுக்கும் ஜீவன்களுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு உணவாக தருவதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, அதே போன்று காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் விஷயங்களை நாம் தேர்ந்தெடுப்பதிலே தான் மிக முக்கிய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், மா குய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது பைன அம்ரைனி அல் இஹ்தாரு ஐஸர மா லம் யகுன் யஸ்மு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரண்டு விஷயங்களிலே அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இஷ்டம் கொடுக்கப்பட்டால் எதிலே பாவம் இல்லையோ அப்படிப்பட்ட லேசான விஷயங்களை எடுத்துக்கொள்வார்கள். ரெண்டு விஷயம் இஷ்டம் கொடுக்கப்பட்டதற்கு இதை செய்யலாம் அல்லது இதை செய்யலாம். அப்ப எந்த விஷயத்திலே பாவம் இல்லையோ அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அதே போன்று இந்த குளிர்காலம், கடுமையான குளிர், ஃபஜ்ருடைய வேலைகள்லாம் பள்ளிவாசல்ல பார்க்கிறது ரொம்ப அரிது. மக்களை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒழு செய்யறதுக்கு கூட குளிர்ல தொழுக வர்றது கூட அவ்வளவு சிரமமாக இருக்கும். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலேயும் சலுகை வழங்கி இருக்கிறது இந்த மார்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்ரிது பிஸ்ஸலா ஃபஇன் ஷித்தத்துல் ஹர்ர மின் ஃபைஹி ஜஹன்னம். தொழுகைகளை, உங்களுடைய தொழுகைகளை குளிர்ச்சியாக்கி கொள்ளுங்கள். காரணம், கடுமையான வெப்பம் என்பது கோடை காலத்திலே வெப்பம் என்பது கடுமையாக இருக்கும். காரணம், அந்த வெப்பம் ஜஹன்னத்தினுடைய, நரகத்தினுடைய ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடுமையான கோடை காலத்தில் உங்களுடைய தொழுகைகளை குளிர்ச்சியாக்கி கொள்ளுங்கள் என்று சொன்னால், கடுமையான நேரத்தில் அவசரமா அந்த வெப்பத்தில் தொழுகிறது இல்ல, நேரம் இருக்கின்ற வரைக்கும் கடைசி நேரத்தில் நீங்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை லேசாக்கி சலுகைகளை நமக்கு தருகிறார்கள். இந்த மார்க்கம் நமக்கு ஏராளமான சலுகைகளை கூட தருகிறது. அதே போன்று இந்த குளிர் நமக்கு எல்லா வகைகளிலும் மனிதனுக்கு நன்மை தான் தருகிறது. அது குளிர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது கடுமையான கோடை கால வெப்பமாக இருக்கட்டும். இந்த குளிர்ச்சி எல்லாம் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம், அறிவியல் ரீதியாக சொல்வார்கள். அதாவது சூரியனை, ஒவ்வொரு இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டும் பூமியையும் சுற்றி வருகிறது. சூரியனை நம்முடைய நாடு எப்பொழுது முன்னோக்குகிறதோ அப்பொழுது கோடை காலம் உண்டாகும். அதே நேரத்தில் நம்முடைய நாடு எப்பொழுது அந்த சூரியனை பின்னோக்குகிறதோ அப்பொழுது குளிர்ச்சி உண்டாகும், குளிர்காலம் உண்டாகும் என்று நாம் அறிவியல்களில் படித்திருக்கிறோம். இது யதார்த்தமான உண்மைதான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் நரகம் முறையிட்டது, ரப்பே நான் கடுமையாக சிரமத்திலே இருக்கிறேன், நரகத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை சாப்பிட்டு விடுகிறது, அதனால எனக்கு சில அனுமதி தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நரகம் முறையிட்டதாம். அப்ப அல்லாஹு தஆலா 2 தடவை மூச்சு விடுவதற்கு அனுமதி வழங்கியதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். 2 தடவைகள் மூச்சு விடுவது, ஒரு தடவை மூச்சு விடும்போது கோடை காலமும் இன்னொரு தடவை மூச்சு விடும்போது குளிர்காலமும் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி என்றால் என்ன? மூச்சியை வெளிவிடுகின்ற போது கோடை காலம் உண்டாகிறது. அதன் பிறகு எப்பொழுது அந்த மூச்சியை உள்ளே இழுக்கிறதோ அந்த நேரத்தில் குளிர்காலம் உண்டாகிறது என்பதாகவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு அறிவிப்பிலே சொல்லி தருகிறார்கள். கிட்டத்தட்ட அந்த மூச்சு விடுறதுக்கு ஒரு தடவை வெளியில, அதான் டாக்டர் சொல்லுவார், ஏதாவது நோயின் போனா மூச்சை இழுத்து விடுங்க, உள்ள ஒரு தடவை விடணும், இழுக்கணும், ஒரு தடவை வெளியிடணும். அதே மாதிரி இந்த நரகம் என்ன செய்யும், ஒரு தடவை உள்ள இழுக்கும் போது 6 மாசம் ஓடிடும், அது குளிர்காலம். அது மாதிரி அதே மூச்சை வெளியில விடும்போது கோடை காலம், அது 6 மாசம் ஓடிவிடும். இப்படியாக ஒரு வருடங்கள் ஆகிவிடும். அப்ப சிலதை சாப்பிடுகிறது என்று சொன்னால், இப்ப நெருப்பு ஒரு பக்கம் பரவி இன்னொரு பக்கம் போகின்ற போது நன்றாக இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலே அந்த நெருப்பு
அதை போய் சூழ்ந்து விடுகிறது, அதிகமாக ஆகிவிடுகிறது, நெருப்பு கரித்து விடுகிறது. ஒரு பேப்பரை கொடுத்தா நல்லா இருக்கிற பேப்பரை என்ன செய்கிறோம், கரித்து விடும். அதே போன்றுதான் நன்றாக இருக்கக்கூடிய பகுதியை கடுமையான வெப்பமுள்ள நரகமுள்ள பகுதி அதை சாப்பிடுகிறது என்று அந்த நரகம் சொன்னதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். உண்மையிலேயே இந்த நெருப்புகள் தான் குளிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்பதற்கும் சில தகவல்களை நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தருகிறார்கள். இந்த மூச்சு உள்ளே இழுக்கின்ற போதுதான் அந்த நெருப்பில் இருந்து வெளியாகக்கூடிய அந்த மூச்சு காற்று குளிராக மாறுகிறது என்பதாக நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த அந்த விஷயத்தை நாம் உலகம் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் யோசித்து பார்த்தால் அது உண்மையாக நமக்கு தெரிகிறது. உதாரணமாக ஃப்ரிட்ஜ் நம்ம போடுகிறோம், குளிர்ச்சியாக இருக்கிறது, ஏசி இருக்கிறது, அதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய கரண்ட் பவர் சூடானது. கொஞ்சம் பவர் அதிகமாயிட்டா அந்த இடத்துல சூடா இருக்கும். ஏன் செல்போன் கூட அதிகமாக சார்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், சூடாகும். அப்ப அந்த சூடுகள் எல்லாம் வெப்பங்கள் எல்லாம் உள்ளே மாற்றங்கள் ஏற்பட்டு நமக்கு குளிர்ச்சியை வெளியாக்குகிறது. அந்த ஃப்ரிட்ஜியாக இருந்தாலும் சரி அல்லது ஏசியாக இருந்தாலும் சரி, அந்த நெருப்புகள் தான் நமக்கு குளிர்ச்சியை தருகிறது. அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் தஆலா அந்த நெருப்பை அவர்களை நெருப்பிலே போடுகின்ற போது கூனி பர்தம் வ ஸலாமா என்று அல்லாஹ் தஆலா அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டார். உன் நெருப்பே என்னுடைய ஹபீபுக்கு, என்னுடைய நேசருக்கு நீ குளிர்ச்சியாக, சலாமத்து பெற்ற குளிர்ச்சியாக மாறிவிடு என்று அந்த நெருப்புக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆகவேதான் அந்த நெருப்பும் கூட வெப்பமும் கூட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு சலாமத்தான ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு நெருப்பாக அந்த நெருப்பு மாறிவிட்டதை நாம் வரலாறுகளின் மூலமாக நம்மால் காண முடிகிறது. நெருப்புகள் எப்படி அதிகமாகுகின்ற போது, நெருப்புகள் அதிகமாக ஆகின்ற போது அங்கே இயற்கையிலேயே தாங்க முடியாத ஒரு குளிர்ச்சியும் ஏற்படுகிறது என்பதை இன்றைக்கு அறிவியல் விஞ்ஞானம் கண்டுபிடித்து தருகிறது. ஆக மொத்தத்திலே எல்லா கால மாற்றங்களும் மனித சமூகத்திற்கு நன்மையை தான் தருகிறது. எல்லா வகையிலும் அல்லாஹ் தஆலா பயன்பெறக்கூடிய வகையிலே தான் மற்ற படைப்பினங்களையும் கூட படைத்திருக்கின்றார். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான் அல்லவா, வல் அன்ஆம ஹலகஹா, கால்நடைகளை நாம் படைத்தோம். அல்லாஹ் தஆலா கால்நடைகளை அவன்தான் படைத்திருக்கின்றான். கால்நடைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். லக்கும், உங்களுக்காகவே அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஃபீஹா திஃபூன், ஃபீஹா திஃபூன் சொன்னா அந்த கால்நடைகளிலே குளிர்காலங்களிலே உங்களுக்கு கதகதப்பாக இருப்பதற்காக உங்களுக்கு கால்நடைகளை படைத்திருக்கின்றான். ஓ மனாஃபிஉ, நல்ல பயன் தரக்கூடிய விஷயங்களையும் அந்த கால்நடைகளை வைத்திருக்கின்றான். ஓ மின்ஹா தாக்குலூன், அந்த கால்நடைகளிலே தான் நீங்களும் உணவுகளாக அந்த இறைச்சிகளை உண்ணுகிறீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். அப்போ குளிர்ச்சியான காலங்களிலே நம்மை நாம் பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா கால்நடைகளை படைத்து அதில் உண்டான அந்த தோள்களை கம்பளியாக, ஆடையாக தயாரித்து நாம் அதை என்ன செய்துகிறோம், போட்டுக் கொள்கிறோம். அது கடுமையான குளிரில் இருந்து நம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருப்பதை தன்னுடைய அருள்மறையிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதுமே அருமையானவர்களே, அதே போன்று இந்த குளிர்காலம் இருக்கிறது, அது அதாவது குளிர்காலம் பகல் குறைவாக இருக்கும், இரவு அதிகமாக இருக்கும். இந்த நோன்பு இருக்கிறது, இந்த நோன்பு கோடை காலம் மற்ற காலங்களிலே நோன்பு நோற்பதை விட இந்த குளிர்காலங்களிலே நோன்பு நோற்பது என்பது மிக இலகுவாக ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். ரொம்ப கஷ்டம் ஏற்படாது கோடை காலம் மாதிரி. அதே போன்று நன்மைகளையும் அதிகமாக சம்பாதிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது. காரணம், பகல் குறைவாக இருக்கிறது குளிர்காலங்கள்ல, இரவு நேரங்களில் அதிகமான நேரம் இருக்கிறது. நோன்பு குறை, அது கஷ்டமல்ல, மனிதனுக்கு லேசாக அமைகிறது, முழுமையான நன்மைகள் கிடைத்துவிடும். அதே நேரத்தில் இரவு நேரம் குளிர்காலங்கள்ல, ரமலான் காலங்கள்ல அதிகமான தொழுகைகளை தொழுகக்கூடிய இபாதத்துகள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பெரும் வாய்ப்பை நாம் பெறுகிறோம். அதிகமான நன்மைகளையும் இந்த குளிர்காலத்திலே நம்மால் செய்ய முடிகிறது. அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் சல்லல் பர்தைனி தஹலல் ஜன்னா, எவ்வளவு
எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? யார் 2 குளிர்ச்சியான தொழுகைகளை தொழுகிறார்களோ அவர்கள் தஹலல் ஜன்னா, சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது பர்தைனி, குளிர்ச்சியான தொழுகை என்பது ஃபஜ்ர் தொழுகை, அசர் தொழுகை. அசர் தொழுகையில நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. பள்ளிவாசல் பக்கம் வர்றதுக்கு அவ்வளவு வசதியா இருக்கும், குளிர் நேரத்திலும் கூட. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ரிலும் கூட தொழுகையை, ஃபஜ்ரையும் அசரையும் யார் முழுமையாக கடைபிடித்து தொழுகிறார்களோ அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இன்னொரு விஷயத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள். 3 விஷயம் இருக்கிறது. அந்த 3 விஷயத்தை யார் சரியாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களினுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். அது மட்டுமல்ல, அவர்களுக்கான அந்தஸ்துகளை நாளை மறுமையிலே உயர்த்தி கொடுக்கிறார் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனம் விரும்பாத நேரத்தில், ஒரு வெறுப்பான நேரத்தில் ஒது முழுமையாக செய்வது. அப்ப குளிர்ச்சியான நேரத்தில் தண்ணி தொடுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மனம் அங்கே நாடாது, ஒது செய்யணுங்கிற ஒரு விருப்பம் இருக்காது. அந்த விருப்பம் இல்லாத நேரத்திலும் கூட அந்த குளிர்ச்சியான தண்ணீரில் முழுமையாக ஒது செய்வது என்பதும், அதே போன்று பள்ளிவாசலுக்காக தொழுகைக்காக நடந்து வருவது என்பதும், அதே போன்று முன்கூட்டியே பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக காத்திருப்பது என்ற இந்த 3 விஷயங்களும் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறது, உங்களுக்கான அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தருகிறான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, யஸீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுதைபத்துல் இப்னு யமான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஹுதைபத்துல் யமான் அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் சொல்கிறார்கள், ஹுதைபாவே, உங்களுடைய இந்த காலம் முடிவடைந்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்திலே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலத்தில் இருந்திருந்தால் நாங்கள் அப்படி செய்திருப்போம், இப்படி செய்திருப்போம், அதிகமான போர்களிலே கலந்து அல்லாஹுக்காக, இந்த மார்க்கத்திற்காக எங்களுடைய உயிரை நாங்கள் தியாகம் செய்திருப்போம் என்றெல்லாம் அந்த மனிதர் வந்து ஹுதைபத்துல் இப்னு யமான் அவர்களிடத்திலே வந்து சொல்கிறார்கள். அப்பொழுது ஹுதைபா அவர்கள் அந்த மனிதரிடத்திலே சொன்னார்கள், ஒரு நிகழ்ச்சியை எடுத்து சொன்னார்கள். நண்பரே, உண்மைதான், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் மிக கடுமையான அளவுக்கான ஒரு நேரம் நெருக்கடியும் ஒரு பய உணர்வும் கொண்ட அந்த காலம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய காலம். இஸ்லாத்திற்கு நாங்கெல்லாம் புதியவர்களாக இருந்தோம். அந்த நேரத்திலே கந்தக் போர் நடைபெற்றது. மிக கடுமையான குளிர்ச்சி நேரம். கந்தக் யுத்தம் என்பது மதீனாவை சுற்றியும் குழி தோண்டுவதுதான் வேலை. அகலமான குழிகள் தோண்டுவது, அது எதிராளிகள் உள்ளே வந்துவிடக் கூடாது. அகல் குழியின் மூலமாக மதீனாவை, இஸ்லாமியர்களை, இந்த தீனை பாதுகாப்பதுதான் நோக்கம். இந்த ஐடியா யார் சொன்னதுன்னா சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொன்னார்கள். வெளியிலிருந்து வந்து சொன்னாங்க. அரபியர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இல்லாவிட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய மிகச்சிறந்த குணம் கொண்டவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் நல்ல யோசனை, ஆலோசனை சொன்னாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை உடையவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட அகல் குழி தோண்டி கொண்டு இருந்தோம். மிக கடுமையான குளிர் காலங்கள், பஞ்சத்தினுடைய ஒரு நிலையும், எல்லோரும் பசியோடும் இருந்தார்கள். பொதுவாகவே குளிர்ச்சியான அந்த நேரத்தில், மழை காலங்கள்ல அதிகமான பசி இருக்கும். நாங்க அந்த நேரத்தில் பசியோடு தான், கடுமையான ஒரு நெருக்கடியிலே தான் இருந்தோம். கடுமையான பசியும் கூட, கடுமையான குளிரும் கூட. அப்ப இரவு நேரம், ஆரம்பத்தின் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து ஒரு உத்தரவு போடுகிறார்கள். சஹாபாக்களே, யாராவது ஒருவர் இந்த எதிராளிகளினுடைய கூட்டத்தை சென்று உளவு பார்த்து வர வேண்டும்.
அதற்கு யார் தயாராக இருக்கிறார்கள்? அப்படி தயாராக இருந்து அந்த எதிராளிகளினுடைய கூட்டத்தை உளவு பார்த்து எவர்கள் வருகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே சுவர்க்கத்திலே என்னோடு இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எந்த சஹாபாக்களும் எழ முடியவில்லை. என்ன செய்வத? கடுமையான குளிரும் கூட, பசியும் நேரம் கூட, எல்லா சஹாபாக்களும் அப்படியே இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நாளை சுவர்க்கத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்ற ஒரு உத்தரவு வந்தும் கூட சஹாபாக்கள் யாரும் எழவில்லை. ஒரு தடவை சொன்னார்கள், இரண்டாவது தடவை சொன்னார்கள், மூன்றாவது தடவையும் சொன்னார்கள். சஹாபாக்கள் யாரும் எழுதிருக்கிறதுக்கு துணிவில்லை. அந்த அளவுக்கு கடுமையான குளிர், வெளியிலே செல்ல முடியாத அளவுக்கான குளிர். எப்படி எதிராளிகளினுடைய அந்த சூழலை எப்படி அறிந்து வருவது, உளவு பார்த்து வருவது என்ற ஒரு கேள்வி எல்லா சஹாபாக்களும் இருந்து கடைசியாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களே முடிவு செய்து, ஹுதைபாவே நீங்கள் எழுந்திருங்கள், நீங்கள் சென்று உளவு பார்த்து வாருங்கள் என்று எனக்கு உத்தரவு போட்டார்கள். யாரு? ஹுதைபா அவர்கள் சொல்றாங்க, ஹுதைபத்து இப்னு யமான் அவர்கள் சொல்றாங்க. எனக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உத்தரவு போட்ட உடனேயே அடுத்த செகண்ட் நான் எழுந்து விட்டேன், அடுத்த நிமிடம் எழுந்து விட்டேன். ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாக்கு சாதாரணமான வாக்கல்ல. அவர்கள் சொல்லிவிட்டால் அதில் ஏதோ ஒன்று இருக்கும். ஆகவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு துணிவோடு எழுந்து நின்றார்கள். சில தகவல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். ஹுதைபாவே நீங்கள் செல்லுங்கள், நீங்கள் சென்று பார்த்து வருகின்ற போது அங்கே ஏராளமான எதிரிகள் இருப்பார்கள், அவர்களை உசுப்பி விட்டு விடாதீர்கள், அவர்களை விழிக்க செய்து விடாதீர்கள் என்ற தகவல்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹுதைபா அவர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். ஹுதைபா அவர்கள் தைரியமாக எழுந்து காலடி எடுத்து வைத்து நடந்து செல்கிறார்கள். அவ்வளவு குளிரிலும் கூட அவர்கள் சொல்கிறார்கள், நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காலடியும் நான் வெப்பத்திலே, கோடை காலத்திலே எப்படி என்னுடைய காலடி எடுத்து வைப்பேனோ அதே போன்று உண்டான ஒரு காலம் எனக்கு ஒரு வசந்த காலமாக தெரிந்தது. அந்த குளிர்களிலே ஒரு துளி அளவு கூட எனக்கு குளிர் தெரியவில்லை என்ற ஒரு தகவலையும் அங்கே ஹுதைபா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அங்கே சென்று எதிராளிகளை உளவு பார்க்கின்ற போது சுஃபியான் அவர்கள் ஏதோ ஒரு நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து கொண்டு இருந்தார். அவரை நான் அம்பை எடுத்து எய்து விடலாம் என்று நினைத்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிவிட்டார்கள், அங்கே யாரையும் உசுப்பி விடாதீர்கள், யாரையும் எழுப்பி விடாதீர்கள் என்று சொன்னார்களே. எந்த அந்த யோசனை வந்தவுடனே என்னுடைய அந்த அம்பை திரும்ப மீண்டும் வைத்துவிட்டு அங்குள்ள சூழல்களை அறிந்து கொண்டு திரும்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே திரும்பி வந்து வருகின்ற போதும் ஒவ்வொரு அடியிலேயும் எனக்கு எந்த குளிரும் எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு கடுமையான குளிர், இருந்த இடத்தை விட்டும் கூட என்னால் எழுந்திருக்க முடியாத ஒரு நிலை. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாக்கு வந்ததற்கு பிறகு குளிர்கள் எல்லாம் எனக்கு சாதாரணமாக ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா அந்த குளிரையும் கூட எனக்கு சாதகமாக ஆக்கி தந்து விட்டான். வருகின்ற போது சலாமத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே வந்து அந்த தகவல்களை சொன்ன பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த துண்டை விரித்து தொழுகுவார்களோ அதே துண்டை தான் தன்னுடைய தோளிலேயும் போர்த்திருக்கிறார்கள். அந்த போர்த்தி அந்த துண்டை எனக்கு போர்த்து விட்டு, ஹுதைபாவே நீங்கள் தூங்க செல்லுங்கள் என்று என்னை அனுப்பிவிட்டார்கள் என்பதாக ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இந்த செய்தியை பதிவு செய்கிறார்கள். ஆக மொத்தத்தில் இந்த குளிர்காலங்கள், மழை காலங்கள், அதாவது கோடை காலங்கள், எல்லா காலங்களிலும் மனிதனுக்கு சாதகமான ஒரு சூழலை தான் அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். ஏராளமான நன்மைகளை செய்வதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். குளிர்காலமாக இருக்கட்டும், கோடை காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், நம்முடைய எண்ணத்தின் பிரகாரம் தான் அந்த காலங்கள் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுமே ஒழிய அந்த இயற்கைகள் நம்மை ஒன்றும் தீண்டாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த அவர்களினுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் அனுபவப்படுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
எந்த வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, எந்த தீனை நமக்கு கற்றுத் தந்தார்களோ, அந்த தீன், அந்த மார்க்கம், அந்த வழிமுறைகள், அந்த இபாதத்துகள் எல்லா காலங்களையும் கடந்து செல்கிறது. நோம்பாக இருக்கட்டும், தொழுகைகளாக இருக்கட்டும், சதக்காக்களாக இருக்கட்டும், உம்ராக்களாக இருக்கட்டும், ஹஜ்ஜிகளாக இருக்கட்டும், அது எல்லா காலங்களையும் அனுபவிக்கிறது. மழை காலத்திலேயும் ஹஜ் இருக்கிறது, குளிர்காலத்திலேயும் ஹஜ் இருக்கிறது, கோடை காலத்திலேயும் ஹஜ் இருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் எல்லாம் குளிர்காலத்திலே தான் ஹஜ் அமையும். குளிரும் கூட, கோடை காலம் எந்த அளவிற்கு மனிதனுக்கு சோதனையாக அமைகிறதோ அதே போன்று குளிர்காலம் கூட மனிதனுக்கு சோதனையாகத்தான் அமையும். ஏன்னா சில பேர்கள் உடல் ஒத்துழைக்காமல் உம்ராக்களிலும் கூட குளிர்காலங்களிலே உடம்பெல்லாம் வெடித்து விடும். அந்த அளவுக்கு கடுமையான குளிரா இருக்கும். நம்ம ஊர்ல கூட அவ்வளவு குளிர் அல்ல, சவுதிகள்ல, அரபு நாடுகள்ல அந்த அளவுக்கு கடுமையான குளிர்கள் இருக்கும். இரத்தங்கள், உடல்களுடைய அந்த உறுப்புகள் வெடித்து இரத்தங்கள் வெளியாக கூடிய அளவுக்கான குளிர் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த காலங்களை கூட அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி மனிதர்களுக்கு சாதகமாக ஆக்கி தந்திருக்கின்றார். இபாதத்து செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல், காலத்தின் மாற்றத்திற்கேற்ப நம்முடைய உடல்நிலைகளையும் மாற்றிக்கொண்டு அமைத்துக் கொண்டு இபாதத்துகளிலே முழுமையாக ஈடுபடுவோம். இந்த புனிதமான மாதம், ரஜபு மாதம், அதிகமான அமல்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். வரக்கூடிய ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரஜபு மாதத்தை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கின்றான். ஆக மொத்தத்திலே இந்த மாதங்களை நாம் முழுமையாக இபாதத்துக்காக பயன்படுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே அதிகமான அளவுக்கான நன்மைகளை இபாதத் செய்யக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.